நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக அற்புதமான ஒரு தீர்ப்பாக எல்லோர் மனதையும் ஆறுதல் படுத்துகிற, வழிகளுக்கு நிவாரணம் தருகிற தீர்ப்பை பார்க்கிறோம். மன்னிமிக்கவர்களே, இது மட்டும் இல்லாம பெருமானார் தீர்ப்பு யார் மனதையும் புண்படுத்தாது. மிக அற்புதமான ஒரு தீர்ப்பா இருக்கும். அந்த சபையை பெருமானார் கலைச்சிட்டாங்க. இப்படி அற்புதமான ஒரு தீர்ப்பு செய்து கண்ணிமிக்கவர்களே, நாம் யோசிக்கிறோம். இன்னும் சொல்ல போனா, இந்த உணர்வுகளை மதிப்பது மிகப்பெரிய இபாதத். பிற சக முஸ்லிமின் உணர்வுகளுக்கு மதிப்பு தருவது, அவர்களுடைய வழிகளுக்கு நிவாரணம் தருவது தொழுகை நோன்பு மட்டுமல்ல, இபாதத். இது ஆகப்பெரிய இபாதத் என்று பார்க்கிறோம். மன்னிமிக்கவர்களே, இன்னும் சொல்ல போனா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பறவை பெருமானார் காலத்துல இப்ப படைப்பினங்களுக்கு அவங்க உணர்வுக்கு மதிப்பு கொடுத்திருக்கிறாங்க. பெருமானார் காலத்துல ஒரு பறவை, தாய் பறவை, பெருமானாருக்கு முன்னாடி வந்து தன்னுடைய அந்த இறக்கையை தரையில் அடித்து அடித்து ஏதோ ஒரு செய்தியை சொல்லும். பெருமானார் கேட்பாங்க, இதனுடைய குஞ்சுகளை யார் பிரித்தது அப்படின்னு கேட்பாங்க. ஒரு சஹாபியா ரசூலுல்லாஹ் நான் தான் பிரிச்சேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து பெருமானார் சொல்லுவாங்கன்னா, இது குஞ்சுகளை இழந்த வருத்தத்தில் சுற்றி தவிக்கிறது. பெருமானார் சொல்லுவாங்க, மன் ஃபஜ்ஜா ஹாதிஹி, யார் இதை குஞ்சுகளை பிரிச்சாங்களோ ருத்து இலைஹா, கொண்டு போய் தாயிட்டே சேர்த்துருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சாதாரண பறவைக்கு ஏற்பட்டிருக்கிற உணர்வுக்கு நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உணர்வுக்கு மதிப்பளித்து தீர்ப்பளிக்கிறார்கள். கண்ணிமிக்கவர்களே, இன்றைக்கு நாம் சக முஸ்லிம்களின் உணர்வுக்கு மதிப்பளிப்பதில்லை. ஏற்பட்டிருக்கிற பல்வேறு பிரச்சனைகளுக்கு நாம் நிவாரணம் தருவதில்லை. கண்ணிமிக்கவர்களே, பொதுவாக இந்த வழிகளை துயரை துடைக்கிற இடத்துல அல்லாஹ்வை நம்ம பார்க்கலாம். சாதாரணமான அமல் இல்லை. ஒரு ஹதீஸ்ல இப்படி வருது, நாளைக்கு மறுமையில் அல்லாஹ் கேட்பானா ஒரு முஸ்லிம்கிட்ட, நான் உன்னிடத்திலே பசியோடு வந்து உணவு கேட்டேன், நீ தரவில்லைன்னு அல்லாஹ் சொல்லுவானா. இவர் கேட்பாரா, அல்லா நீ பசி இல்லாதவன், நீ எந்த தேவையும் இல்லாதவன், உனக்கு எப்படி நான் உணவு தர முடியும்? அல்லாஹ் சொல்லுவானா, இன்ன மிஸ்கின் உன்னிடத்திலே உணவு கேட்டு வந்தார், நீ அவருக்கு பசி ஆற்றி இருந்தால் அங்கே என்னை கண்டுகொள்ளணும் அல்லாஹ் சொல்லுவானா. அடுத்து அல்லாஹ் சொல்லுவானா, நீ நான் உன்னிடத்திலே தண்ணீர் கேட்ட போது நீ தரலன்னு அல்லாஹ் சொல்லுவானா. இவர் கேட்பாரா, யாரெல்லாம் நீ எல்லா தேவைகளுக்கும் அப்பாற்பட்டவன், உனக்கு எப்படி நான் தண்ணீர் கொடுக்க முடியும்? இப்ப அல்லாஹ் சொல்லுவானா, இந்த மனிதர் உன்னிடத்திலே தாகத்தோடு வந்தார், தண்ணீர் கேட்டார், நீ கண்டுகொள்ளவில்லை, ஒருவேளை நீ அவர் தாகத்தை தீர்த்திருந்தால் அங்கே என்னை கண்டுகொள்வான்னு பெருமானார் சொல்லுவாங்க. அடுத்து சொல்லுவாங்களாம், இந்த மனிதர் நான் நோயாளியாக இருந்தேன், நீ என்னை நலம் விசாரிக்க வரவில்லை அல்லாஹ் சொல்லுவானா. இவர் கேட்பாரா, யாரெல்லாம் நீ நோய்களுக்கு அப்பாற்பட்டவன், நான் எப்படி விசாரிக்க முடியும்? அல்லாஹ் சொல்லுவானா, என்னுடைய இன்ன அடியார் நோய்வாய்ப்பட்டிருந்தார், நீ அவரை நோய் விசாரிக்க சென்றிருந்தால் அங்கே என்னை கண்டுகொள்வாய் என்று அல்லாஹ் குறிப்பிடுவான் பார்க்கிறோம். மன்னிமிக்கவர்களே, ஆக இப்படி பிறரின் வழிகளுக்கு நாம் நிவாரணம் செய்கிற, ஏற்பட்டிருக்கிற ரணங்களுக்கு மருந்திடுகிற பணிகளில் ஈடுபடுகிற போது, பல்வேறு சேவைகளில் ஈடுபடுகிற போது அது அல்லாஹ்வை அடைகிற ஒரு அற்புதமான வழி. கண்ணிமிக்கவர்களே, இறுதியா ஒரு நிகழ்ச்சி, மிஸ்ர் நாட்டுல முத்தவல்லி ஷாராவின் மிகப்பெரிய ஒரு மார்க்க அறிஞர், முத்தவல்லி ஷாராவி மிகப்பெரிய முஃபஸிர். அவங்க பிறர் உணர்வுகளை மதிக்கிற போது எத்தனை பெரும் பாக்கியம். இப்ப அவங்க சொல்லுவாங்க, ஒரு தடவை அவங்களுக்கு உடம்பு சரியில்லாம போயிடும். முத்தவல்லி ஷாராவி மிகப்பெரிய குர்ஆன் விரிவுரையாளர். இப்போ டாக்டருக்கு, ஸ்பெஷலிஸ்ட்டுக்கு ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க, அந்த மாதிரி உங்களை பார்க்க வரணும், அப்பாயின்மெண்ட் கேட்பாங்க. டாக்டர் சொல்லிடுவார், இல்லை நீங்கள் மிகப்பெரிய இமாம், நானே வீட்டில் வந்து பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிடுவாங்க. சரி, ரெண்டு குறித்த நேரத்தில் டாக்டர் வந்து பார்ப்பாரு. பார்த்து எல்லாம் ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் மிகப்பெரிய மார்க் அறிஞர் இந்த மருத்துவர் ஒரு சந்தேகம் கேட்பார். இப்போ நீங்கள் மிகப்பெரிய இமாமா இருக்கிறீங்க, சந்தேகம் அப்படின்னு சொல்லுவார். என்னன்னு கேளுங்க. இவங்க சொல்லுவாங்கன்னா, இபாதத்துகளில் ஆகச்சிறந்த இபாதத்து அப்படின்னு கேட்பாங்க. இப்போ இமாம் சொல்லுவாங்க, நீங்களே பதில் சொல்லுங்க அப்படிமா. இவர் முதல்ல தொழுகையான்னு கேட்பாரு, இல்ல அப்படின்னு இமாம் சொல்லுவாங்க. அடுத்து நோம்பா அப்படின்னு கேட்பாரு, இல்லைன்னு சொல்லுவாங்க. ஹஜ்ஜா அப்படின்னு கேட்கிறப்ப இல்லைன்னு சொல்லுவாங்க. கடைசியா அந்த மருத்துவர் கேட்பாரா, இமாம் நீங்களே சொல்லுங்க, இப்ப இபாதத்துகளில் ஆகச்சிறந்த இபாதத்து எது அப்படின்னு கேட்கிறப்ப அந்த டாக்டர் சொல்லுவாங்களாம், இப்ப சூரா மாஊன் அராய்த்தல்லது, நல்லா குறிப்பிடுகிறான், அராய்த்தல்லது யுக்கர்திபு பித்தீன், இந்த மறுமை நாளை பொய்ப்பிக்க கூடியவன் அவனை பார்த்தீங்களா அப்படின்னு அல்லாஹ் சொல்லிட்டு, இந்த மறுமையை பொய்ப்பிக்கிற காபீர்கள் இவர்களின் தன்மைகளை அல்லாஹ் குறிப்பிடுகிறான். அல்லது எது ஒல்லிய தீ, யார் என்று சொன்னால் அனாதைகளை விரட்டக்கூடியவர். காபீர்களின் குணமாக உணர்வு மங்கி போயிருக்கிற நபர்களாக, உணர்வில்லாத சடங்களை போல அல்லாஹ் குறிப்பிடுகிறான். இவர்கள் அனாதைகளை விரட்டக்கூடியவர்கள். சொல்லிவிட்டு அந்த இமாம் உபதேசம் சொன்னாங்களாம், நீங்கள் எல்லோரும் உணர்வுகளை மதித்து நடந்து கொள்ளுங்கள், இதான் மிகச்சிறந்த இபாதத் அப்படின்னு சொன்னாங்க. பிறரின் உணர்வுகளுக்கு மதிப்பளிக்கிறது நடந்தது அப்படின்னு சொல்றப்ப சில காலம் போயிடும். போனதுக்கு அப்புறம் ஒரு நாள் லீவு டைம் அந்த டாக்டருக்கு, அவங்களுடைய சொந்த ஹாஸ்பிட்டல் தான். அன்னைக்கு ஒரு நாள் ரெஸ்ட் டைம், வீக்லி ஹாலிடேஸ், வீட்டில் இருப்பாங்க. இப்போ ஹாஸ்பிட்டல் இருந்து ஒரு ஃபோன் வரும், இந்த மாதிரி இந்த நம்பர் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்கிறோம், நீங்க உடனே இப்போ எமர்ஜென்சி போய் பார்க்கணும் அப்படிங்கிறப்ப, இப்போ தன்னுடைய ஓய்வையும் பொருட்படுத்தாமல் இந்த இமாமினுடைய உபதேசத்தை கேட்ட அந்த மருத்துவர் நேரம் ஹாஸ்பிட்டல் போவாங்க. இப்போ ட்ரீட்மெண்ட்லாம் பார்த்து முடிச்சுட்டு தன்னுடைய ரூமுக்கு வந்து ரெஸ்ட் எடுக்கலான்னு வர்றப்ப திடீர்னு நெஞ்சு வலி வந்துடும். அவர் இப்போ நடந்த நிகழ்ச்சி, இந்த இமாம் வந்து 2005 பார்த்தானோ,
அப்ப ஹாஸ்பிட்டல் தன்னுடைய ரூம்ல வந்து உட்காடுறாங்க, திடீர்னு நெஞ்சு வலி, சடன் ஹார்ட் அட்டாக். இப்ப இருக்கிறவங்க அவசர சிகிச்சையில கூட்டிட்டு போய் எல்லா ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்து உயிர் பிழைக்க வச்சிருவாங்க. அந்த மருத்துவர் சொல்றாங்க, என் உள்ளத்தில் சில எண்ணங்கள் உதித்தது அந்த நேரத்துல. இவ்வளவு ஒரு பெரும் நெருக்கடியில ஒருவேளை நான் அந்த அழைப்புக்கு பதில் தராமல், அந்த பாதித்த நபர்களுக்கு சிகிச்சை செய்யாமல் ஓய்வு முக்கியம் என்று சொல்லி நான் வீட்டுல இருந்தா என்ன வேணாலும் நடந்திருக்கலாம். இப்ப சடன் அட்டாக்ல யாரும் என்னை காப்பாற்ற முடியாத நிலைக்கு நான் போயிருக்கலாம், இறப்பு கூட என்னை வந்து அடைந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்களாம். இந்த உணர்வு என்னுடைய உள்ளத்துல வந்து என்னன்னு சொன்னா, அல்லாஹ் உணர்த்துகிறான், அடியார்களின் வழியை நீ போக்கினால் உன் வழியை அல்லாஹ் போக்குவான். இப்ப ஏற்பட்டிருக்கிற அடியார்களின் ரணங்களுக்கு நீ நிவாரணம் தந்து